வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, டைட்டன் நெட்வொர்க்னு ஒரு ஏர்ட்ராப் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த ஏர்ட்ராப் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து என்னென்ன கிவ்அவே குடுக்குறாங்க, இது எப்படிலாம் நம்ம வந்து ஈஸியா அந்த அப் டைம் வந்து ரீச் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி அந்த வீடியோல தெளிவா சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழ லிங்க் குடுக்குறேன். அந்த வீடியோவ பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து என்ன மாரி ஏர்ட்ராப் இந்த ஏர்ட்ராப்ல என்னென்னலாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ யாராருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஜாயின் பண்ணவங்க மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இது வந்து கிராஸ் மைனிங் வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டா வந்து இருக்கும் இந்த மைனிங் ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம லேப்டாப்லயும் பண்ணலாம், மொபைல்லயும் பண்ணலாம். இது ஆல்ரெடி நான் எல்லாமே டீட்டெயிலா அந்த பழைய வீடியோ சொல்லியிருப்பேன் ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி புதுசா வர சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான பத்தி ஆல் செட் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இந்த டைட்டன் நெட்வொர்க்ல வந்து ஒரு ஈவென்ட் நடத்துறாங்க ஓகேங்களா? டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா $2,00,000 வந்து ஃப்ரீயா வந்து கிவ் அவே குடுக்குறாங்க. யாருக்குன்னா அந்த இன்வைட் பண்றவங்களுக்கு அந்த மாரி. ஸோ அந்த வாட்ச் ஹவர்ஸ் அதிகமா வச்சுக்கிறவங்களுக்கு, அந்த பாயிண்ட்ஸ் அதிகமா வச்சுக்கிறவங்க அது போல பார்த்து ஸோ இவங்க வந்து ஏர்ட்ராப் குடுக்குறாங்க. இந்த இந்த ரிவார்ட குடுக்குறாங்க. யுஎஸ்டிசி ஓகேங்களா? பாலிகன் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய யுஎஸ்டிசி வந்து ரிவார்டா குடுக்குறாங்க. ஆல்ரெடி ஒரு ஈவென்ட் முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு ஈவென்ட்ல வந்து 100 பேருக்கு வந்து $10,000 குடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? பிரிச்சு. ஸோ அந்த $10,000 வந்து ஃபர்ஸ்ட் உள்ள ஒரு $2,500 ஸோ அவங்க கடைசியில ஒரு 50 பேருக்கு வந்து $25,000 கிடைச்சது. எனக்கு கூட ஒரு $25,000 கிடைச்சது. நான் வந்து 88வது பிளேஸ்ல நான் வந்தேன். ஓகேங்களா? சரி ஓகே. ஓகேங்களா? இது ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. செக் பண்ணிடுறோம். 88வது பிளேஸ் $25 ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து நான் 136 தான் இருந்தேன். ரிசீவ் ஆன அந்த பேமெண்ட் ப்ரூஃப் ஓகேங்களா? பேமெண்ட் ப்ரூஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ 88வது ரேங்க்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து வேலட் அட்ரஸ் ஓகேங்களா? அதாவது நான் வந்து 131 தான் இருந்தேன். இந்த அட்ரஸ் முன்னாடி உள்ளவங்களாம் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறதுனால அவங்கள தூக்கிட்டு பின்னாடி உள்ளவங்களாம் மேலே வந்துடுவாங்க. அது போல தான் எனக்கு இது அதிர்ஷ்டவசமாக எனக்கு வந்து $25 கிடைச்சிருக்கு ஓகேங்களா? சரி ஓகே. இது வந்து நாட் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா? இந்த $2,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, இன்வைட் பண்ணி அவங்க அவங்க பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. அதாவது எஃபெக்டிவ் ஸ்கோர் சொல்லுவாங்க. ஸோ அது என்ன நான் சொல்றேன். அது வந்து நீங்க இன்வைட் பண்ணி உங்க இன்வைட்ல உள்ளவங்க வந்து 100 ஹவர்ஸ் ரீச் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு வந்து 1 பாயிண்ட் கிடைக்கும். அது மாதிரி. சரிங்களா? அதுபோல வந்து யாரெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி 24 ஹவர்ஸ் குடுத்துருந்தாங்க. இந்த $10,000 ஈவென்ட்ல. ஸோ இந்த $18,000 ஈவென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 100 ஹவர்ஸ் வரணும்னு சொல்றாங்க. 50லேருந்து 100 ஹவர்ஸ் மினிமம் வந்துருக்கணும். உங்களுக்கு கீழ உள்ளவங்க அப்படின்ட்டு. ஸோ இது நான் இந்த அதாவது இந்த கிவ் அவேக்காக நான் இப்ப இந்த வீடியோ நான் பண்ணல. மேபி உங்களுக்கு யாராவது இன்வைட் பண்ண முடியவங்க இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஸோ டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இந்த ஈவெண்ட் ஓகேங்களா? இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் எப்போ எண்ட் அப்படிங்கிறது அவங்க வந்து ஒரு ட்வீட்டில் இன்றைக்கும் நாளைக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே எண்ட் ஆகிடும். அதுக்குள்ளே நீங்கள் இந்த இந்த ஸ்கோர்லாம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். 24 ஹவர்ஸ் ஆன்லைனில் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த 100 ஹவர்ஸ் மினிமம் ரீச் பண்ணிருக்கணும். மேக்ஸிமம் 100 ஹவர்ஸ் ரீச் பண்ணிருக்கணும். ஸோ இது வந்து 100 ஹவர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஏர்ட்ராப் இந்த கிவ்அவே இல்லாட்டி கூட இந்த மெயின் ஏர்ட்ராப் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஏர்ட்ராப் கூட 100 ஹவர்ஸ் கண்டிப்பாக இருந்தால் தான் உங்களால் விட்ரா பண்ண முடியும். அது நான் சொல்லிட்டாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம இந்த இங்கே பாருங்க இருக்கு இல்லையா? இந்த டிஎன்டிஐபின்னு சொல்லிட்டு பாருங்க. இதுதான் வந்து நம்ம வந்து மைண்ட் பண்ணுறோம் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம ஃபியூச்சரில் கன்வெர்ட் பண்ணி டோக்கனாக கொடுப்பாங்க. ஸோ அதனால் இதுதான் இம்பார்ட்டன்ட் நமக்கு ரைட்டுங்களா? சரி ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து வெப்சைட்டில் வந்துடலாம். இதுதான் வந்து என்னோட டேஷ்போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 270 ஹவர்ஸ் ஓகேங்களா? 270 மணி நேரம் வந்து நான் வந்து ஆன்லைனில் இருந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் ஓகேங்களா? அதாவது உங்கள் லேப்டாப்போ மொபைலோ இருந்ததுன்னா ஒன்று வைஃபை நெட்ஒர்க்கு, இன்னொரு மொபைல் நெட்ஒர்க் எப்படின்னு வச்சுன்னா ரெண்டுமே நீங்கள் கனெக்ட் பண்ணால் 1 ஹவர் போட்டால் 2 ஹவர் கணக்கு வந்துடும் உங்களுக்கு. சூப்பராக இருக்கும். அது புரியுதா உங்களுக்கு? மொபைலில் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே லாகின் தான், வேறு ஐடி பண்ணக்கூடாது. இதே இமெயில் ஐடி. ஸோ இதில் வந்து லேப்டாப்பில் வந்து ஒன்று வச்சுக்கோங்க. இது வைஃபை மொபைல் டேட்டா அது மாதிரி சம்திங் மாற்றிக்கோங்க. ரெண்டுமே உங்களுக்கு ஓடிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 நெட்ஒர்க் காட்டும். இப்போ எனக்கு ஒன்று தான் இருக்குது. ஒன்று தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது போல் உங்களுக்கு வரும். அதில் நான் சொல்லியிருக்கேன் இந்த ப்ரீமியம் தான் வரணும். ப்ரீமியம் வந்தால் தான் உங்களுக்கு என்ன நடக்கணும், அந்த கவுண்டிங் வந்து வரும். ப்ரீமியம் வரணும். இந்த ஸ்டாண்டர்ட் வரக்கூடாது. ஸ்டாண்டர்ட் வந்தால் நீங்கள் 10 மணி நேரம் வெயிட் பண்ணால் கூட அது 10 மணி நேரம் மேலே வந்து டைம் ஆட் ஆகாது. ஸோ நீங்கள் டைம் முடிய இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவர் ஆட் ஆகிட்டே வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5, 6, 7 ஆட் ஆகிட்டே வரும். அது மாதிரி 100 ஹவர் நீங்கள் வந்து கம்பல்சரி ரீச் பண்ணணும். அதை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கலாம். இது ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். சரி, ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? ஆரம்பத்தில் இப்போ தான் வந்திருக்காங்க. ஜூலை 26 நம்ம போஸ்ட் போட்டிருப்போம். 24, 26 போட்டிருப்போம். அப்போ தான் வந்தாங்க ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 1 மாதம் கூட ஆகலை. இன்னும் 1 மாதம் ஆகலை ஓகேங்களா? அதனால இது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்டாக இருக்கும். அவ்வளோதான். பெருசாக நான் பில்டப்லாம் கொடுக்கல. அதாவது இவ்வளோ கிடைக்கும் நான் சொல்ல மாட்டேன் என்றைக்குமே.
கண்டிப்பாக நல்ல ப்ராஜெக்டாக இருக்கும். அவசியமாக நீங்கள் இதை பண்ணிக்கோங்க. அதாவது முக்கியம் வந்து இந்த டைம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும். 100 ஹவர் மினிமம் வரணும். அட்லீஸ்ட் 100 ஹவர் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அதோட முடிஞ்சுச்சுன்னா கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ஸ் எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை அதிகப்படுத்தி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஏர்ட்ராப் வந்து அவங்க ஓரளவுக்கு ஒரு டீசெண்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இன்வைட் பண்ண முடிஞ்சாலும் இன்வைட் பண்ணுங்கள். பண்ண முடியலன்னா செல்ஃபாகவே பண்ணுங்கள். ஓகே, இன்வைட் பண்ணணும் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இன்வைட் பண்ணாலும் இது போல் சில ஃபியூச்சர்ஸ் கிவ்வே இருக்குது. அது போல் சம்திங் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி உங்கள் பாயிண்ட்ஸும் கொஞ்சம் கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அது டெய்லி வரக்கூடியது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரெஃபர் மூலமாக கிடைக்குது, இன்வைட் மூலமாக கிடைக்கக்கூடிய அதாவது இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள் மேலே 2500 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு இன்வைட்டில் வந்து அவங்க 100 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க சொன்னால் உங்களுக்கு 2500 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அவங்களுக்கு 5000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி பழையதே சொல்லியிருப்பேன். ஓகே, நல்லா ஒரு ஏற்ற மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த போஸ்ட். ஓகேங்களா? நான் சொன்னேன் இல்லையா, அந்த 18,000 உண்டான போஸ்ட் இதுதான். ஸோ இது வந்து இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ எண்ட் ஆகுன்றது அவங்க வந்து திரும்ப ஒரு ட்வீட் போடுவாங்க. ஸோ அப்போ நமக்கு தெரியும். ஓகேங்களா? நம்ம மறக்காம தான் ஜாயின் பண்ணிக்கணும். அங்கே தான் வந்து நான் வந்து இதை பற்றின அப்டேட்லாம் கொடுப்பேன். நான் வீடியோ வந்து டெய்லி போட முடியாது, உங்களுக்கே தெரியும். நான் வீடியோ போட்டு பல மாதம் ஆயிடுச்சு. சரிங்களா? ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே சொல்லியிருப்பாங்க பாருங்கள். அதாவது மைல்ஸ்டோன் வந்து நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து இன்னொரு பெரிய விஷயம் தெரியுமா, செகண்ட் லெவல் 2 லெவல் இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல். ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு 10 கிடைக்குதுன்னா இந்த செகண்ட் லெவலில் 5 கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது மாதிரி இந்த ஸ்கோர் வந்து இம்பாக்ட் ஸ்கோர் போட்டுருக்காங்க பாருங்கள். இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் வந்து உங்களுக்கு 1 கிடைக்கும், செகண்ட் லெவல் வந்து 0.1 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி எத்தனை பேர் வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோம் அதில் அடிப்படையில் லேட்டர் போர்டு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் மேலே கீழே போவீங்க. ஓகேவா? உங்கள் பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அதாவது நீங்கள் மெயின் பண்ணுற பாயிண்ட்ஸ் முக்கியம் கிடையாது, இந்த இம்பாக்ட் ஸ்கோர் தான் முக்கியம். இதை வச்சு தான் இந்த கிவ்வே கொடுப்பாங்க. ஸோ அதை ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஃபஸ்ட் ஈவெண்ட் முடிஞ்சு செகண்ட் ஈவெண்ட் வந்துச்சு. இன்னும் 2 லட்சம் தான் டோட்டலாக இருக்குது. அதாவது இப்போ 18,000 28,000 குறைஞ்சிருக்கு. பேலன்ஸ் உள்ளது அடுத்த ஈவெண்ட்டில் வந்து இதை கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்ல வரல. உங்களால் இன்வைட் பண்ண முடிஞ்சால் எதுலேயுமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தனியாக எதுவும் பண்ணதாங்க. நீங்கள் அதே ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் அது தான் பண்ண போகிறீங்க. ஸோ கூடுதலாக நீங்கள் இன்வைட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். இன்வைட் பண்ணி அவங்க வந்து இந்த வாட்ச் ஹவர்ஸை கொண்டு வரணும். ஆன்லைனில் இருந்திருக்கணும். 100 மணி நேரம் இருந்திருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் இன்னொரு எப்படியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 நாள் இந்த டைம் கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஈவெண்ட்டில். அப்படி இல்லைனா ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் எப்பவும் போல் இன்வைட் பண்ண முடியல ஒன்றும் இஷ்யூ கிடையாது. எப்பவும் போல் நீங்கள் மைனிங் வந்து கொண்டு வந்துருங்க. ஏன்னா இது வந்து சும்மா ஒன் டைம் கொடுக்குறதா இது. ஓகேங்களா? இது வந்து சும்மா ஒரு வாட்டி கொடுத்துருவாங்க. 2 லட்சம் டாலர் அப்படின்றது. அதை வந்து எத்தனை பேர் பண்ணுவோம் அத்தனை பேருக்குமே ரிவார்டு ஆகல இல்லையா? அந்த மைனிங் பண்ணும்போது எல்லாத்துக்குமே கிடைக்கும் அவங்க பாயிண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி. சரியா? ஸோ நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்போ நல்லா கண்டென்ட் வரும்போது மட்டும் தான் நான் வந்து வீடியோ போடுவேன். கண்டென்ட் டெய்லி கிடைக்குது எனக்கு. இப்போ வீடியோ போனாச்சும் ஒரு நாள் 4 வீடியோட போட முடியும். அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. பட் ஆனால் எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சதா அதை மட்டும் தான் நான் வீடியோ போடுவேன். ரொம்ப செலக்டடாக தான் நான் வந்து இங்கே ஏற்கனவே இந்த போஸ்ட்டு கூட போட்டுட்டேன். அதனால் வந்து அவசியம் வந்து அதான் சேனல் ஜாயின் பண்ணுங்க. அங்கே தான் வந்து இந்த பேமெண்ட் ப்ரூஃப் இந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே தான் நான் ஷேர் பண்ணுவேன். நான் வீடியோலாம் அடிக்கடி போட மாட்டேன். ஓகேங்களா? சரி, ஓகே. சாதாரண வீடியோ மட்டும் நல்ல வீடியோ வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.